ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மில்க் ஷேக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த சம்மர் சீசனில் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளெண்டர் வச்சுருக்கேன். அதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 க்யூப் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் வந்து ஆப்பிள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் வந்துட்டு மில்க். நீங்கள் மில்க் வந்து சில்லுன்னு இருந்ததுன்னா ஐஸ் க்யூப் சேர்க்க தேவையில்லை. அதோட சுகர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் இதில் தேன் கூட சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதோட 1 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதான், ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி. இப்போ இதில் மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆப்பிள் பீசஸ் அதை சேர்த்துக்கிறேன். அப்புறமா வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் சேர்த்துக்கலாம். அப்புறமா துருவி வச்சிருக்கிற நட்ஸ். அவ்வளோதான். பனானா மில்க் ஷேக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் 2 ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். அதோட 1 செவ்வாழை பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எந்த பழத்தில் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி செவ்வாழையில் செய்கிறேன். அதோட 1/4 கப் மில்க். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஹனி சேர்த்துக்கோங்க, தேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்கூப் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம். அரைச்சிட்டு வந்தாச்சு. சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சமாக நட்ஸ், ஐஸ்கிரீம். அவ்வளோதான், டேஸ்டான பனானா மில்க் ஷேக் ரெடி. அடுத்ததான் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணலாம். நான் இன்னைக்கு பால் சேர்க்குறேன். பால் வந்துட்டு 2/4 கப், அதாவது மொத்தமாக 1/2 கப் வந்து மில்க் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் 2 சேர்த்துக்கிறேன். அது கூடவே சாக்லேட் ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் டைரி மில்க் சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வேண்டாம்னா கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அவ்வளோதான், இதை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டம்ளரை லைட்டாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் ஷேக்கை நம்ம உள்ள ஊற்றிடலாம். கொஞ்சமாக இதில் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். அதோடவே நட்ஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக சாக்லேட் சிரப்பை மேலே லைட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. அடுத்ததான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மில்க் ஷேக் தான். நார்மலாக ஓரியோ வச்சு மில்க் ஷேக் பண்ணுவோம். நான் இன்றைக்கி பிரிட்டானியாவில் ட்ரீட் பிஸ்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் இன்றைக்கி மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இதுவும் கிட்டத்தட்ட ஓரியோ மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உள்ள இந்த க்ரீம் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி மில்க் ஷேக் பண்ணலாம். இந்த ட்ரீட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு 2 ஐஸ் க்யூப் சேர்க்குறேன். அதோட மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்புக்கு மேலேயே நம்ம சேர்த்துக்கலாம். அதில் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ட்ரீட் பிஸ்கெட் ஒரு 4 வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
அப்புறமா சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். கூடவே சுகர் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ blend பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான ட்ரீட் பிஸ்கட் மில்க் ஷேக் ரெடி. கொஞ்சமா மேலே ஐஸ்கிரீம், அப்புறமா நட்ஸ், கூடவே சாக்லேட் சிரப். அவ்வளோதான், யம்மியான மில்க் ஷேக் ரெடி. இது மாதிரியான யம்மியான மில்க் ஷேக்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.